சந்தியாராகம் சீரியலில் நாளைக்கான எபிசோடுக்கான ப்ரோமோ ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரகுராம் ரொம்ப கோவமாக இருக்கார் ஜானகி மேலே. ஜானகிட்ட நான் சொல்கிறத மட்டும்தான் இனிமேல் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பத்மாவை வீட்டை விட்டு வெளில போக சொல்கிறாரு. அதுக்கு நான் எங்கே போகிறது அப்படிங்கிற மாதிரி பத்மா கேட்டோன்னே ரொம்ப கோவமாகி ஜானகிட்ட பேசுகிறாரு. இங்கே பார், இந்த வீட்டில் நான் சொல்கிறது மட்டும்தான் நடக்கும், நீ இதில் எதுவும் தலையிடாத அப்படின்னு ஜானகிட்ட சொல்லிவிட்டு, அப்படின்னா உங்கள் முடிவு தப்பு, மாயா இந்த வீட்டில் தான் இருப்பா அப்படின்னு சொன்னோன்னே, அப்படியா சரி அப்போனா என்னோட முடிவை நீ கேட்டுக்க அப்படின்னு சொல்லி நான் தலை முழுகிறேன் உன்னை அப்படின்னு சொல்லி சிவராமனை தண்ணி கொண்டு வர சொல்கிறாரு. தண்ணி எடுத்துகிட்டு தலையில் தண்ணியை ஊற்றி இது என்னப்பா இப்படியெல்லாம் பண்ணிட்ட அப்படின்னு பாட்டி கேட்கும்போது, நீங்கள் எதுவும் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மாயா பெரியப்பா அப்படின்னு கையை பிடிக்க வராங்க. இங்கே பார், நீ இதில் தலையிட்டா அவ்வளோதான் ஒன்று அப்படின்னு சொல்லிடுவார். கதிர் தண்ணி எடுத்து ஊற்றிடுறாரு தலையில். இது வரைக்கும் என் பொண்டாட்டி நான் சொன்னதை கேட்டுக்கிட்டு இருந்தா, ஆனால் இனிமே அவள் செத்துட்டா, அவள் இந்த உலகத்திலே இல்லைங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. கதிர் உங்கள் காலில் வேணால் நான் விழுவுறேன், அந்த மாதிரி ஒரு முடிவெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லி காலில் விழ போகிறாரு. ஏய் அவ்வளோதான் உனக்கு அப்படின்னு சொல்லி தட்டி விட்டுடுறாரு கதிரவனை அப்படியே. அதுக்கப்புறம் கதிரவன் கீழே விழுந்துடுறாரு. ஜானகிக்கு என்ன சொல்கிறதுனே தெரியாது. ஏன் இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி ஜானகி ஒரு பக்கம் நிற்கிறாங்க. குடும்பமே ஒட்டுமொத்த குடும்பமும் அதிர்ச்சி ஆகுறாங்க. அதுக்கப்புறம் மாயாவோ என்ன முடிவு எடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி யோசிக்கிறாங்க. வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணி பார்க்கலாம்.